அப்படியே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணட்டுமா? ஸோ இதுதான் கைஸ் அந்த சர்ப்ரைஸு. வண்டியோட லைட் பவர் காமிச்சிட்டு இருக்காரு. அங்க பாருங்க எவ்வளவு பவரா இருக்குங்க, சரியான பவர். இதான் அந்த ஆப்பிரிக்கா ட்வின் நான் சொன்னது. வேற மாதிரி இருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் டு வீடியோ. எல்லாருக்கும் ஒரு மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால இந்த வீடியோ, அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தோஸ்தோரோ சர்ப்ரைஸ்னாரு, அதை தான் நோக்கி அந்த வீடியோ போகுது. அப்படியே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணட்டுமா? சாயலின் பிட். அப்புறம் நம்ம ரிதின் இருக்காரு, அப்புறம் அவரோட ஒய்ஃபு, அப்புறம் சித்தி. ஹலோ. அப்புறம் இதான் ரிதின், அவரோட CBR 650R. இது நிறைய விளாக்ஸில் வந்திருப்பாரு. அப்புறம் அது அவங்க ஒய்ஃப். இங்கே எல்லாம் கோரமங்கலம் முன்னாடி தான் இருக்காரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தவங்க. ஸோ அப்படியே அவங்களையும் மீட் பண்ண மாதிரி ஆச்சு. ரேண்டமாக தான் மீட் பண்ணோம். ஆக்சுவலி அவங்க வந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்காங்க, சர்ச் ஸ்ட்ரீட் போகலான்றாங்க. ஆக்சுவலி சர்ச் ஸ்ட்ரீட்டு கிறிஸ்மஸ் டைம் செம்ம க்ரௌடாக இருக்கும். அதனால தான் சரி வேணாம், இந்த ஆக்சுவலி நம்ம உங்களுக்கு மீட் பண்ண போகிறோம். இது ஒரு சர்ப்ரைஸ் மீட். அவர் வாங்க ப்ரோ, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்படி சரி ஓகே ப்ரோ வரேன், வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு. கண்டிப்பாக பிடிக்கும்னு சொன்ன ஒரே காரணத்தாகவே போயிட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். என்ன வண்டி இருக்கும், வண்டியா என்னன்னு தெரியல. அவர் கூப்பிட்டாலே கண்டிப்பாக வண்டியாக தான் இருக்கும். சரி பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல வண்டி வந்துருந்தா ரொம்ப ஹாப்பி. கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு ப்ரோன்னு தான் சொல்லியிருந்தாரு. அதனால சரி அது என்னன்னு அப்படியே போய் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ். சந்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். முன்னாடி போகிறவர் போலீஸ் போல். எல்லா ஸ்பீட் பைக்லையும் ஜம்ப்பு தான். ட்ரெயின் ஸ்லோ கூட இல்லை, ஜம்ப் அடித்து போயிட்டுருக்கு. நைட்னால என்னால் ஃபுல் வைட் ஆங்கிள் போட முடியல. ஃபுல் வைட் ஆங்கிள் போட்டோன்னா பிக்சலேட் ஆகுது. அதனால் மீடியம் வைடு தான் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு விசிபிலிட்டி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரில, பட் ஆனால் இருக்கும், உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோட விஷனில் பார்த்தா ஓரளவு நல்ல வியூ பாயிண்ட் இருக்க மாதிரி தான் இருக்குது. அடுத்தது அங்கே போயிட்டு அவரை பார்த்துட்டு கண்டினியூ கேக். ஸோ இதுதான் கைஸ் அந்த சர்ப்ரைஸு. இதுதான் அந்த சர்ப்ரைஸு. ஹயபூசா வாங்கியிருக்காரு நம்ம தோஸ்த் நவீன். நம்ம இப்போ ஏர்போர்ட் ரோட் போகிறோம். அங்கே போயிட்டு இன்னும் நல்லா கிளியராக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டுறேன். போது பார்த்தீங்களா பூசா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹயபூசாவோட ஒரு ரைடு. எப்படி இருக்கு பாருங்க பூசா. ஆரமா இருக்கு சவுண்ட். அவர் சொன்னார் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு கைஸ் அப்படின்னு. ஆனா அந்த சர்ப்ரைஸ் இவ்வளோ பலமான சர்ப்ரைஸா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹயபூசா, அதுவும் ஒயிட் கலர் ஜென் 2. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க வண்டி பார்க்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு வண்டி. சான்ஸே இல்லை, ரொம்ப கிளீன் பைக். ஃபுல் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஹைலைட்டே வந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இவரோட ரைடு போகணும்னு இருந்தது.
சொல்லப்போனால் இவர் ஆல்மோஸ்ட் இந்த மால் ஆஃப் ஏஷியா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் மீட்டே பண்றோம் நானும் வரும். மச்சான் அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. செம ஜாலியான ஆளு, செம்ம கேரக்டர். இவரு நாங்கெல்லாம் அம்ரித்சர் போயிருக்கப்ப இவர் வந்திருந்தாரு, அந்த டூர் ஆர்கனைசரா வந்திருந்தாரு. ஆனா இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் பாத்தீங்களா, நல்ல ட்ராட்ல கொடுத்துட்டு விட்டுட்டோம்னு வைங்களேன், டொப்பு டொப்பு டொப்புன்னு அடிக்கும். என்னதான் ஜென்3 இருந்தாலும் ஜென்2ஓட அழகு ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஜஸ்ட் மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும். பியூட்டிஃபுல் 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 சவுண்ட். நெருப்பு வருது, உங்களுக்கு கேமரால தெரியுதான்னு தெரியல, பட் இங்க நேர்ல பாத்தீங்கன்னா நெருப்பே வருது. வேற மாதிரி எப்படி இருக்கு பாத்தீங்களா வண்டி, குண்டாவா இருக்கா? நீங்களே சொல்லுங்க, இப்ப யாரா இருந்தாலும் ஹயாபுசா ஃபேன் ஆயிடுவீங்க. அதோட சினிமாட்டிக் ஷாட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், மிரண்டுருவீங்க. சரி, அவர் அதான் ஏர்போர்ட் போயிட்டு ஒரு ரைடு அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வரலான்னாரு. சரி ஓகே ப்ரோ போகலாம் அப்படின்னு அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ ஏர்போர்ட் நிறுத்திட்டார். பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் ஆச்சு. ஃபயர் வந்துச்சு, ஃபயர் வருது. அதான் பம்போட எஃபெக்ட் செமையா இருக்கு. அப்படியா? நான் வீடியோ அப்படியா vlog போடுவேன்ல, அதை அவர்கிட்ட காட்டுங்க, அவரே ரசிப்பாரு. ஒரு ஸ்டோரி இருக்கான், சொல்றேன்னு. ஸ்ட்ரீட் கேமரா இருக்காங்க, அதை சொல்றதுதான் போறாருன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஆப்பிரிக்கா ட்வின் நான் சொன்னல, பறக்குதான் வண்டிங்க. என்ன அழகு! ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர், ஒரு டூரர், அப்புறம் நம்மளது வந்து பட்ஜெட் டூரர், பட்ஜெட் ஸ்போர்ட்ஸ் டூரர். நம்மளும் போற வரவங்க எல்லாம் ஹயாபுசா தான் பாக்குறாங்க சீரியஸா. ஆப்பிரிக்கா ட்ரெயின் ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி. ரெண்டுமே ரொம்ப 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 யூனிக்கான வண்டி, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ரேரான வண்டியும். அது ஜென்2 ஃபுல் ஒரிஜினாலிட்டியில இருக்காது, எக்ஸப்ட் ஃபார் எக்ஸாஸ்ட். அது எப்படி இருந்தாலும் ஹயாபுசா வச்சிருந்தா பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் போடாம இருக்க மாட்டாங்க. வேற லெவல்ல இருக்கானா. வாவ் வாவ் வாவ். எடுத்துருவோம், இவ்வளவுதானே. அப்படி இருங்க, உங்களே எடுத்துடலாம். எடுப்போம் இருங்க. கிளம்பிட்டோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அபவுட் திஸ் பைக்கிங் என்னன்னா, நீங்கள் இப்போ கேங்காக போகிறீங்கன்னா உங்கள் பின்னாடி எப்பயுமே நீங்கள் லாஸ்ட்டாக வரீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த ரைடர் வராரா அப்படி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் சப்போஸ் ஆரல்ஸ் நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கீங்கன்னா முன்னாடி போகிற ஆள் கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு விசிபிள் டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா அவருக்கு தெரியும். பாருங்க பெரிய வண்டி ரொம்ப இருக்கு. ரெண்டு பீஸ்க்கு நடுவில் நம்ம போயிட்டு இருக்கோம். வேற மாதிரி இந்த பக்கம் பூசா, இந்த பக்கம் இது வேற மாதிரி இருக்கு.
பூசா பாருங்க, ஆப்பிரிக்கா டீம் படுத்து இருப்பாரு. நைஸ். நான் வந்துட்டேன் நம்ம ஆல்மோஸ்ட். தெரியுதா, அதான் இன்டர்நேஷனல் டெர்மினல். க்ளவுஸ் எங்கேன்னு தெரியாதீங்க, பாக்கெட்டில் வச்சிருக்கேன். சின்ன இங்கேருந்து இது வரைக்கும் தானே, அதனால திருப்பி ரிட்டர்ன் போகிறப்ப போட்டுக்கிறேன். இன்னைக்கு யாரும் இல்லை. என்ன இத்தனை வண்டி நிற்கிது? டவுட்டு தான் இன்னைக்கு நிற்க விடுறதுலாம். முன்னாடி போகலாங்கிறாரு. இதுதான் அந்த இன்டர்நேஷ்னல் டெர்மினல். போன வாட்டி அளவே பண்ணல, இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது டென்ஷன் பண்ணிட்டானுங்க போன வாட்டி. இந்த வாட்டி ஓகே, ஓரளவுக்கு பெரிய வண்டிங்கனால விடுறாங்க. ஒரு டாமி அந்த செக்மெண்ட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த 3 வண்டி பார்க்க. பூசா இது ஜஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்புறம் அங்கே ரேண்டம் பீப்புளெலாம் வந்து பைக்ஸ் எல்லாம் பார்த்து அட்மையர் பண்ணி ஷேக் ஹேண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னா சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஆள் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த வண்டியில் அவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கா ட்வினில் என்னென்னமோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ புரியுது அது ஏன் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஸோ யூனிக்ன்ட்டு. You accident and wheelies also at times. Other than that, if you are on a summer ride on the mud or something, then you can go. பேக் பேக்கு தனி ஃபேன்ஸ் இருப்பீங்க நினைக்கிறேன். அவர் வந்து இந்த வண்டியோட லைட் பவர் காமிச்சிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க எவ்வளோ பவராக இருக்குங்க, சரியான பவர் வண்டி. நல்ல பிரைட்டு பாருங்க. த்ரோ பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு த்ரோ. ஏகப்பட்ட லைட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இல்லை சூப்பராக இருக்கு வண்டி. அது எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்காரு, பட் ஆனால் ஒர்த்து அந்த வண்டிக்கு பக்காவாக இருக்கு. ஆக்சுவலாக முடிச்சுட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்தோம். தேவநல்லியில் இருந்த நல்லா இருந்தது ஃபுட்டு. ஏன்னா இந்த டைம் ஆல்மோஸ்ட் விடியற்கால 3 மணிக்கு கொஞ்சம் ஹோட்டல்ஸாக இருந்தது, அதனால் அங்கேயே ஏதோ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மேரி கிறிஸ்மஸ் கைஸ். பூசா ஓட்ட போகிறோம். பை டிஃபால்ட்டா 8 போயிடாது. செகண்ட் யா.
ஆஃப் பண்ணிரு. ஓகே ஓகே. ப்ரீவியஸா ஓட்டுனால இவ்வளவு பெரிய ஸ்ட்ரெச் கிடைச்சிருக்காது உங்களுக்கு. ஆமா சீரியஸா கோயம்புத்தூர்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சே கிடைக்கல. So how was your experience? வெரி நைஸ். ஐ லவ் நோ வேர்ட்ஸ் டு டெல் ஒன்லி. வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ எண்டுக்கு வருது. புதுசாக இதான் எடுத்துகிட்டு போகிறாரு. கஷ்டமாக தான் இருக்குது அதை விட்டுட்டு வர. நம்ம ஒரு நாள் நம்மளோட சொந்த புதுசால வரோம். இதே ஒரு ரைடு இவரோட. இதை விட ஒரு பெஸ்ட்டு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு எனக்கு கிடைச்சிருக்காது. என்னோட ட்ரீம் பைக் பூசால, அதுவும் கிறிஸ்மஸ் மார்னிங் ஓட்டிட்டு போகிறது மாதிரி ஒரு ஃபீலிங், அது வேற லெவல். நீங்களே பார்த்துருப்பீங்க, சாமி கும்பிட்டு தான் வண்டி எடுப்பேன். அதுவும் ட்ரீம் பைக்கில் உட்கார்றப்ப அது ஒரு வேற லெவல் ஃபீல். தேங்க்ஸ் டு நவீன் ப்ரோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஃபியூச்சரில் நான் புதுசாக வாங்கிட்டு நம்ம திருப்பி இதே ரைடு போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு புது பிளாகோட சந்திக்கிறேன். Have a great day and see you again with a new vlog. Praise the Lord. இது வரைக்கும் எனக்கு எந்த பரிசுமே விழுகலைங்க. எட்டாவது அதிகாரத்துல ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு. அதை போட்டு ஏன் கிளறிக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலை வெட்டிய பாருங்க.